அருமையான இந்த சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தந்தபடியினால் தேவனின் நன்றியுள்ளவரை தோற்றளிக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய சில வசனங்கள் உண்டு. அதை நாம் படிக்க கேட்கிறோம். 138 சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனம் 5வது வசனத்திலிருந்து படிக்கிறார். 5 வசனம் முதல். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்ட்ரடக்ஷன் கூப்பிடுமா? நீதிமொழிகள் சங்கீதம். யாரோட சங்கீதம்? தாவீதோட சங்கீதம். அது படிக்கிறேன். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். அவர்கள் என்கிறதான ஒரு வார்த்தை அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய மகிமை, கடவுளுடைய மகிமை பெரிதாய் இருக்கிறது. அவர்கள் யாருங்க? அவர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்கள் என்றால் தேவனை சொந்த ரட்சியராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். அவர்கள் மனம் திரும்பி ஸ்நானம் பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். மனம் திரும்பி ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான். இதான் சொல்ல இருக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை அவர்கள் பெற்றாதான் அவர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது சொல்லியிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. அவர்கள் கர்த்தருடைய மகிமை, தேவன மகிமை பெரிதாயிருக்கிறது. இதை தாவீது அறிந்திருக்கிறார். நிறைய தேவ மனிதர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன மகிமை பெரியது என்பதை அறிந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் தேவனை பற்றி கொண்டார். நான் இங்க ஓடுவேன், நான் பாதாளத்தில் சென்று படிக்க முடித்தாலும் நீர் அங்கேயே வீட்டு கரம் பிடிக்கோ, தண்ணீர் வெளிச்சமே இல்லாத இடத்துல போய் நான் தங்கினாலும் இந்த கரங்களை பிடிக்கோ, நான் தப்பி செல்ல முடியாது. அருமையான தேவஜனமே, தேவனுடைய ஊழியக்கான ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி நான் போய்விட்டேன். நான் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டு நான் பழச்சிக்கிறேன், இந்த ஊழியம் வேண்டாம் அப்படின்ற இடத்துல வாழ்ந்தேன். நான் எங்கே எந்த இடத்திற்கு சென்றனோ அங்கே தேவனுடைய கரம் என்னை பிடித்தது. எப்படிங்க? நான் போய் எனக்கு வழி தெரியும். போய் காஞ்சிபுரத்தை பட்டு கும்பகோணம் பட்டு எடுத்து வியாபாரம் செய்தேன். ஒன்றுமே இல்லை. பணம் இல்லாத நேரத்துல ஒருவருடைய உதவி கிடைச்சதுனாலே அந்த பணத்தை வைத்து ஒரு 4 புடவை வாங்கி 5 புடவை. இது காஞ்சிபுரம் பட்டு, அது கும்பகோணம் பட்டு. அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, பேர் தான். ஆனால் அந்த பட்டு வாங்கி டிவில கொடுத்தேன், டீச்சர்ஸுக்கெல்லாம் கொடுத்தேன். அன்பானுலே அதுல எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். 10,000 ரூபாய் பட்டை நான் 25,000 ரூபாய் கொடுத்தேன். பட்டு கடையில எடுக்கிறது இல்லை, பட்டு நெசவு பண்ணுகிற இடத்துல இருக்கு. பச்சை பாவு, நெசவை பத்தி தெரிந்தவர்களுக்கு தெரியும். பச்சை பாவு என்றால் அவர்கள் புரிந்து கொள்வார். மற்ற காய்ந்த பாவு 20 வருஷம் உழைக்கும்னா இந்த பச்சை பாவு என்பது 50 வருஷம் உழைக்கும். அந்த புடவை தான் 90. அதுல எனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு நிறைய பணம் போட்டாங்க. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருக்கேன். பணம் ஓடிக்கொண்டே இருக்கிற சாரீஸ். என்னன்னு பொம்மைங்கிட்ட துணியை போட்டுன்னா காசு வாங்க கஷ்டம். அப்படி அரைக்கி தைத்து விடுவாரு. இந்த வகையை தேய்ஞ்சிட்டு உங்களை யாரு கிரவுண்ட்ல வச்சு காலத்துக்கு எடுத்துட்டு போறதுன்னு கேட்டேன். துணியை உபயோகப்படுத்த தெரியாதவர்களுக்கு அந்த துணி தேவையில்லை. பட்டுப்புடவை என்றால் அது உயர் ரகமானது. அதை உறுத்தி கொண்டு சிலருக்கு நடக்க தெரியாது. அன்பானவர்களே, பட்டு உறுத்தினால் கண்ட இடத்துல உட்காரக்கூடாது. இந்த மாதிரி சேர் போட்டு பவியமா உட்காரும். அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த புடவைகளை நான் விற்று நான் பழித்துக் கொள்ளும் வருமானம் நிறைய. நான் எதிர்பார்த்ததை விட வருமானம். 10,000 ரூபாய்க்கு எடுத்த புடவை நான் 25,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னா 15,000 ரூபாய் ஒரு புடவைக்கு என்று லாபம். என் தேவன் என்னை கழுத்துல இங்க பிடித்தா
அந்த வருமானத்தின் ஆழத்திலே நான் மூழ்கிவிட்டேன். தேவன் என்னை இங்கே பிடித்தார். என் ஒரு பெரிய ஒரு இருள் சூழ்ந்த இடத்திற்கு என்னை கொண்டு போனார். அங்கு வைத்து என் முகத்தை ஒரு பாறையிலே உரசினான். ஐயோ, கருத்தன்று பார்த்தார் இந்த இடம், இது என் பாதாளம், இது எனக்கு தேவையில்லை. ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்தே படைத்துக் கொள்கிறேன், என்னை கொண்டு போய் மேலே விட்டுவிடுங்க. அப்படியே திக்கு மேல விட்டார். அந்த எனக்கு நேரத்தை தானானும் வியாபாரம் செய்யணும். நான் விதித்தேன், டிக்கெட் எல்லாம் போடுறேன், 5-6 காய்கறிகளை போட்டு ஊறுகாய்கள் போடுறேன். அன்மா அதில் நல்ல வியாபாரம் தான், நல்ல வருமானம் தான். இறால்கள் வாங்கி ஊறுகாய் போடுறேன். இந்த ஊர்ல பலருக்கு எனக்கு தெரியும், ஊறுகாய் வியாபாரி என்று சொல்வார்கள். எப்பவுமே பண நடமாட்டம். இப்படி இருந்த காலத்துல எல்லாம் தேவன் இதை சந்தித்து கம்பட்சம் திருப்பி கொடுத்தார். ஏன்? தேவன மகிமை பெரிதா இருக்கிறது. என் மகனே கேள், இவைகளெல்லாம் அவற்றை பார்க்கிறோம், என் மகிமை பெரிதா இருக்கிறது. இவைகளினால் உனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் கிடைத்தாலும் இவைகளை பார்க்கிறோம் பெரிய உன்னதமான மகிமை என்னிடத்தில் இருக்கிறது. அவைகளினாலே உன்னை நான் முடிசூட்டி இருக்கிறேன், இதே என் பட்சத்தில் வா என்று சொன்னார். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் ஓரம் கட்டிட்டேன். வான பிறகு என் கையில் உள்ள லைசன்ஸ் என் மனைவி கிட்ட காண்பிட்டேன். எங்க இருக்க தெரியல. அன்பான தேவஜனமே, இதைகளெல்லாம் விட்டு விட்டுதான் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். அது அவனுடைய இரக்கம். புரியுதுங்களா? நல்ல வருமானம் தான். இப்பவும் செய்யலான்னு பார்க்கிறேன், அதுக்குள்ள எனக்கு சுகவீனம் வந்துவிட்டு. இப்பவும் செய்யலான் தான் பார்த்தேன், சுகவீனம் வந்து விட்டது. அப்ப பாருங்க, நான் அதை அப்படியே விட்டு விட்டேன். அது கொஞ்சம் பாடு இருக்கும். அது செய்யும் போது அது யாரும் கிட்ட இருக்க கூடாது. ப்ரெசர்வேட்டிவ் எல்லாம் பார்க்கும். அதுக்கு தேவையானதெல்லாம் முக்கிய பொருட்கள் எல்லாம் சேர்க்கும். அதுல செயற்கை எதுவும் கிடையாது. ஊறுகாய் பதப்படுத்துவதற்கு சில முக்கிய இதுவெல்லாம் சேர்க்கப்படும். கெமிக்கல் தான் கிடையாது. அதான் சுகவீனம் வந்ததுனால அது அப்படியே இருக்கு. அன்பான தேவஜனமே, தேவன ஊழியக்காரரே, தேவன் மகிமை பெரியது என்பதை தாவீது அறிந்திருந்தார். தேவன மகிமை மிகவும் பெரியது. அந்த மகிமையினால் நிரப்பினான். ஊழியக்காரனே, உன்னை தேவன் வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து தேவன் பட்சமாக ஒப்புவித்து தேவனுடைய வழியை பார், அவர் உன்னை வழி நடத்துவார். அவருடைய மகிமையினால் முடிசூட்டி உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஊழியம் எல்லாரும் செய்யலாங்க, ஊழியம் எல்லாரும் செய்யலாம். தேவ மகிமை பெரிதா இருக்கிறது. அந்த மகிமையிலே வேற எந்த ஊழியக்காரனுக்கும் கொடுக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொல்கிறார். பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஒன்று கொடேன் என்று சொல்கிறார், இன்னிடத்திலே கொடுத்தேன் என்று சொல்கிறார். இவைகளுக்கு வித்தியாசம் என்ன? கொடேன் என்று சொன்னது அவருக்கென்று கொடுக்கப்பட்ட மகிமையானது. கொடுத்தேன் என்று சொன்னது தேவனுடைய சபைக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த மகிமையை தான் புதிய ஏற்பாட்டின் சபைக்கும் சீஷர்களுக்கும் தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த தேவன் என்னென்ன உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அப்ப தேவன மகிமை பெரியது என்பதை நாம் அறிய வேண்டும். தாவீதுக்கு வெளிப்படுத்தல் நாம் திருத்த வேண்டும். அவர் எங்கே இருந்து சொல்லுகிறார் அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே, உங்களோட மகிமை பெரியது. அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். 5வது வசனத்துல படிங்க மறுபடியும். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை, கடவுளுடைய மகிமை பெரிதா இருக்கிறபடினாலே அவர்கள் அவருடைய வழிகளை பாடுவார்கள். அவருடைய வழி என்றால் என்ன? அதான் அவருடைய பிரமாணங்கள், அவருடைய அன்பு, அவருடைய நேசம். அன்பானவர்களே, தேவன் மனிதனை நேசித்ததினாலே அவனுக்கு ஒரு பிரமாணத்தை வைக்கிறார், ஒழுங்க வைக்கிறார். நீ இப்படிதான் வாழ வேண்டும். இது ஏதெனில வைத்த பிரமாணம் உண்டு, தீண்டாமை பிரமாணம். இதை புசிக்கலாம்,
இதை புசிக்கல் ஆகாது, இதை தொடலாம், இதை தொடல் ஆகாது. விளக்கப்பட்டதை சாத்தானானவன் இவர்களை தொடுவும் பறிக்கவும் புசிக்கவும் வைத்தான். தேவன் சொல்லாததை செய்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு நாம் இந்த பூமியை அவஸ்தைப்படுகிறோம். அன்பானுடைய தேவன மகிமை பெரியது. ஏதென்ன துவங்கின பிரமாணம் என்பது சில ஜனங்கள் கொடுத்தது 10 கட்டளை உபாங்க 5 முதல் பிரமாணமே ஒழுங்கே ஏதெனிலே தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தார். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒழுங்கு இதுதான். தீண்டாமை வைத்தார், இதை தொடக்கூடாது. இது விளக்கப்பட்டது, இது விளக்கப்படக்கூடாது. விளக்கப்படாமல் நீ புசிக்கலாம். விளக்கப்படக்கூடாது, தொடப்படாது என்று சொன்னதை எதை விளக்கினாலோ அதை அவர்கள் புசிக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்குள்ளே வந்தது. அதான் சாத்தானானது. அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய மகிமை எவ்வளவு பெரிதா இருக்கிற இந்த மகிமைக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறாரே. அப்படியானால் நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டாமா? தேவனுடைய ஊழியக்காரனை ஊழியம் செய்யலாம், யார் வேணாலும் ஊழியம் செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும், யார் வேண்டுமானால் சுவிசேஷம் அறிவிக்கலாம். ஆனா அவன் தேவனுடைய ஊழியக்காரர் கிடையாது. அவர்கள் தங்களை ஊழியக்காரர்கள் என்று அழைத்துக் கொடுக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனா தேவன் அவர்களை தங்களுடைய ஊழியக்காரர் அவர் சொல்லவே மாட்டார். அவர் தங்களை தாங்களே நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம், நாங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள், அப்படி அதுக்கு ஒரு பர்மிஷனை வாங்கி அது செய்வார். தேவன் அவனை ஊழியக்காரனா நியமித்தாரா? தேவன் அவனை தம்முடைய ஊழியக்காரன் என்று தேவன் அபிஷேகித்தாரா? அதை அவன் அறியவில்லை. பிரசங்கம் தெரிந்தால் ஊழியக்காரன், பாடு தெரிந்தால் ஊழியக்காரன். ஆனால் அவர்கள் எல்லோரும் தேவராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் வாழ்ந்ததாக இல்லை. பாதி தூரம் போவார்கள், அதுக்கப்புறம் அந்த வழியை விட்டு அவருக்கு ஒரு வழியை நியமித்துக் கொண்டு அந்த வழியாய் போவார்கள். அந்த வழியிலே செல்வம் இருக்கிறது, அந்த வழியிலே பணம் இருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தர் இதை கொடுக்கிறார் என்று எண்ணி தன் வழியை விளக்கிக் கொண்டு தனக்கு ஒரு பாதையை வைத்துக் கொண்டு போவார். எம்ஜிஆர் பார்க்க ஒரு படத்துல அவர் அந்த படத்துல பாடுகிறார், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னைய போன்றவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே அண்ணாதுரையுடைய வழியிலே எம்ஜிஆருக்கு பிள்ளை பிறந்தா நடப்பான்ற அவர் சொல்றார். அப்ப நம்முடைய வழி தேவன் தான் நமக்கு வழி. அன்பானவர்களே, நமக்கு வழியை வைத்துக் கொண்டு போகக்கூடாது. ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்களுக்கு வழி வைக்கவில்லை. ஒருவன் வழி தப்பி போனான், ஆனால் தேவன் அவனை சந்தித்தார். அவன் யார்? அதான் கீழையா கழுதையின் மீது ஏறி அவன் சவாரி பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல சுடரொளி பட்டயம் வைக்கப்பட்டது. பேசாத கழுதை அவனை பார்த்து பேசுகிறது. அவன் விரண்டு போனான். தேவனுடைய தூதனானவரை கண்டார். வீங்கி போனால் சங்காரம் அவனுக்கு உண்டாகி இருக்கும். புத்தி மூட்டுக்காக தேவன் எச்சரித்து அனுப்பினார். அவன் வேறு வழியாய் போய்விட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்க அவனுக்கு அதிகாரம். அதான் தாவீது சொல்கிறார், தேவன் மகிமை பெரிதா இருக்கிறது, அவர்கள் அந்த வழியை பாடுவார்கள். அவருடைய வழி என்றால் ஒழுங்கு, அவருடைய வழி என்றால் அன்பு, அவருடைய வழி என்றால் அவருடைய நேசம். அருமையானவர்களே, அந்த வழி ஒழுங்கு நேசம் என்று சொல்லப்படுகிறதான பிரமாணத்தை அவர்கள் கை கொண்டு அதிலே மகிழ்ந்து களி கூறி தேவனுடைய நாமத்தை உச்சரமாய் உயர்த்துவார். அதுதான் தேவ ஜனங்கள். அருமையானவர்களே, அவர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த புதிய பாட்டின் காலத்திலே அவர்கள் என்றால் நாம் தான் தேவ ஜனங்கள். தேவன் செய்ததான பெரிய அற்புதங்களை நினைப்பார். அவர்கள் இந்த பெரிதான ரட்சிப்புக்கு தேவன் கொண்டு வந்தாரே அதை நினைத்து அவர் துதிப்பார்கள். தேவனுடைய வழியை ஃபாலோ பண்ணுவார்கள். தேவனுடைய வழியை அவர்கள் துதிப்பார்கள். தேவனுடைய வழியை நினைத்து அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். அல்லேலூயா! அவர்கள் தான் தேவ ஜனங்கள். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பார்கள். இந்த பூமியிலே தேவனோடு வாழ வேண்டும் என்கிறதான் வெளிப்படுத்தல் அவருக்கு இருக்கும்.
கிறிஸ்தவர்களுக்கல்ல நான் பேசவில்லை. தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜனங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய வாய்ஸ். கிறிஸ்தவனுக்கு நான் பேசவில்லை. உன்னை குறித்து நீயே அறிந்து கொள். எவ்வளவு கேடுகட்டவன் என்று அறிந்து கொள். உன்னிடத்தில் எவ்வளவு அக்கப்போர் இருக்கிறது, உன்னிடத்தில் எவ்வளவு கேவலமான புத்தி இருக்கிறது, உன் நடத்தைகளிலே உண்மை இல்லை, உன் நடத்தை தேவனுக்கு ஏற்றவனமா இருக்கிறதா, உன் கிரியைகள் தேவனுக்கு ஏற்றவனமா இருக்கிறதா? அல்லேலூயா. அருமையானவர்களே, இதை உயிர்த்து ஆராய்ந்து நீங்க தேவன் பட்சமா திரும்பாத பட்சத்திலே உமக்கு தேவனுடைய வார்த்தை கிடையாது. கண் பார்வை இழந்தவன் தேவனை தானாய் நடந்து போவார். வேதம் உன் கையிலே இருக்கும், பக்திமான போய் நடந்து போவார். ஆனால் தேவ மனிதன் பட்டியலில் உன் பெயர் இருக்கார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல பாருங்க, நிறைய பேரும் விசுவாச பட்டியலில் இருக்கிறது. ஆனால் சிலருடைய பெயர் விசுவாச பட்டியல் பைபிள் தான் எடுத்துட்டு போறீங்க. ஆனால் விசுவாச பட்டியல் உங்க பேர் இருக்கிறதா? தேவ ஜனங்கள் என்று உங்களை தேவன் பார்க்கிறாரா? நீ தேவனுடைய பார்வையிலே நிற்கிறாயா? மனம்போன போக்கிலே அலைந்து திரிகிறாய். நம்மை குறித்து வேதத்தில் என்ன இருக்கிறது? தாறுமாறாய் ஓடுகிறதான பெண் ஒட்டகம் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. தாறுமாறாய் ஓடுகிற கிறிஸ்தவனே, உனக்கு தேவ ஜனங்கள் என்று உனக்கு அங்கீகாரம் கிடையாது. சர்ச்சைக்கெல்லாம் போனா தேவ ஜனங்களுக்கு தான் என்னுடைய வார்த்தை, கிறிஸ்தவனுக்கு கிடையாது. அப்ப நாமளா கிறிஸ்தவன் இல்லையா? தேவ ஜனங்கள் இல்லையா? இல்லை. நீ கிறிஸ்தவன் தான். உன் வழிகளை சீர்தூக்கி பார். எவ்வளவு கேடான புத்தி உனக்குள்ள இருக்கிறது, கொலை பாதகங்கள் இருக்கிறது, எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி இருக்கிறது. அவர்களை அழிக்க வேண்டும், இவர்களை கொல்ல வேண்டும், அவர் பணங்களை கொள்ளடிக்க வேண்டும், அவருடைய பொருட்களை கொள்ளடிக்க வேண்டும். இருதோணிலே கால் வைத்துக் கொண்டு வாழ்கிறீர்கள். இதான் கிறிஸ்தவர்கள். மந்திரவாதி இடத்துல போகிறீர்கள். மந்திரவாதியோட ஆளுகை உங்களுக்குள்ள இருக்கிறது. மந்திரவாதி என்ன செய்வான்? ஒரு அசுத்த ஆவியை அனுப்பி விடுவான். அவருடைய ஆளுகையில தான் நீங்க வாழ்வீர்கள். ஆனா பைபிள் எடுத்து கிறிஸ்தவ சர்ச்சைக்கும் போவீர்கள். முடிந்து வெளியே வந்த உடனே அந்த பேய்களுடைய ஆதிக்கம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அவன் சொல்லும் காலமெல்லாம் அந்த பேய்களுடைய ஆண்டு கொண்டிருக்கும். அது உனக்கு தெரியாது. அது நீயா வைத்துக் கொண்ட ஒரு வேட்டு. ஒரு சினிமா காமெடி ஆக்டர் சொல்வார், என் வாயிலே சிகரெட் இல்லை, அது பட்டாசு தான் என்று சொல்லலையே என்று சொல்லுவார். சொல்ல வேண்டாம். அவர் பட்டாசுக்கு சிகரெட்டுல நெருப்பு வைத்தவர்கள் பட்டாசு வைத்து அது வெடித்துள்ளது. இதே மாதிரிதான் உன் வாயிலும் நீயே பட்டாசு வைத்துக் கொண்டு இருக்கிறாய். மந்திரவாதிகளோடு சவகாசம் வைத்துக் கொண்டு பூமியை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நல்லவனை போல பைபிள் எடுத்துக்கொண்டு போகிறாய். தேவ ஜனங்களுக்கு அற்றவனை அழிக்கிறதான எண்ணம் வராது. அருமையானவர்களே, தேவனுடைய மகிமை பெரியது. தேவ ஜனங்கள் அவர் வழிகளை பாடுவார்கள், துதிப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவ ஜனங்கள் வேறு பிரிந்து வாழ்வார்கள். அவங்க விலகி போவார்கள். அவங்க என்னங்க, எந்த ப்ரோக்ராம் நடத்தினா எதுலையுமே அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அவங்களும் அப்படி போறாங்க. அவங்க குடும்பத்துல எதனா ஃபங்க்ஷன் நடந்தா என்ன சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க போறோம் வராங்க, ஆனா எங்களும் இது பண்றது. அதான் வேறு பிரிந்து வாழ்க்கணும். நடத்த சரியில்லை, அதான் அவங்க உங்களை விலக்கி விடுகிறார்கள். அவங்களுக்குள்ள ஒரு கூட்டம் தேவ ஜனங்களுக்கு, சபை விசுவாசிகள் தேவ ஜனங்களா இருப்பார்கள், பக்திமான்களா இருப்பார்கள், ஆண்டவருக்காய் வாழ்வார்கள், அவர் வழியை புகழ்வார்கள், அவர் வழியை குறித்து மேன்மையா பேசுவார்கள், அவர் பிரமாணங்களை கைக்கொள்வார்கள். அவர்கள் கூட்டத்திலே இவர்கள் கலந்து கொள்வார்கள். அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. அன்பான தேவ ஜனமே, அறிந்து தேவ ஜனங்களோடு இணைந்து வாழுங்கள். தேவன் நமக்கு உதவி செய்வார். அதே வசனத்தின் கீழ் வசனத்திலே சிலரை பார்க்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. மேட்டிமையானவனையோ பூவத்திலிருந்து அறிகிறார். இதுதான் 2 விஷயத்தை குறித்து நாம் 3 விஷயம் இருக்கிறது. அவர் எப்படியாப்பட்டவர்? கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் முதல் பெரிய மகிமை உடையவராக இருக்கிறார்.
கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தோ தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அப்ப தாழ்மை உள்ளவன்னா யாருங்க? பைபிள் வச்சுக்கிட்டு இப்படி போறாங்க பாத்தீங்களா? அவங்க தாழ்மை உள்ளவங்க நினைக்கிறீங்களா? அது தேசம். உன் கையில பணம் இருந்தா போதும், பக்திமான போல வந்துடுவான். அந்த பணத்தை வாங்கி சாப்பிட வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அறிவிக்கிறார், அதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று பொய் சொல்லுவான். உன் கையில இந்த பணத்தை வாங்குவது வேதத்தை வைத்துக் கொண்டு பலர் போனார். அவர்கள் தெய்வம் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, தேவனுடைய வழிகளை அறிய வேண்டும். தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறது அவன்தான் தாழ்மை உள்ளவன். அவனுக்கு தான் மேட்டினை இருக்காது. அவன்தான் தாழ்மையானவன். தன் வழியிலே நடவாமல் அவன் தேவனுடைய வழியிலே நடக்க பிரயாசப்படுகிறான். கீழே படிக்க. மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அவரை பாருங்க, நீ கிட்டலாம் போக வேண்டாங்க, நீ எங்கேயோ வர்றதே பார்த்துட்டு ஆண்டு அழிஞ்சிருவார். மேட்டிமை உள்ளவனை தேவனுக்கு பிரியார். அவர் சொல்ல, பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறதாக எழுதியிருக்கு. மேட்டிமை உள்ளவனை தேவனுக்கு பிடிக்காது. மேட்டிமை உள்ளவன் தேவனுடைய வழிகளை அறிய மாட்டான். மேட்டிமை உள்ளவன் தேவனுடைய வழிகளை கை கொள்ள மாட்டான். மேட்டிமை உள்ளவன் தேவனுடைய வழிகளை நடக்க மாட்டான். அருமையானவர்களே, அவரெல்லாம் மனமேட்டிமை உள்ளவர்கள் எல்லாம் தான் அவர்களுக்கு முடிவு சரியா இருக்காது. மறிக்கும் போதுதான் தெரியும் அந்த காலம் அவங்களுடைய சூழ்ந்துரும். பரலோகத்துக்கு போகணும் எல்லாம் சொல்லுவாங்க, கடைசி எவனும் பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய ஊழியக்காரரை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆளை பரலோகத்துக்கு போக விடாமலே தடுக்கலாம். அது எப்படி? அது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு பாஸ்டர் எனக்கு அவையில சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனை பரலோகத்துக்கு அனுப்புவது எப்படி? அது எனக்கு தெரியும். எந்த ஊழியக்காரனுக்குலாம் தெரிந்தா பாருங்க, போய் விசாரித்து பாருங்க. வேண்ட முடிப்பா. அவர் ஆண்டவர் சேர்த்துக் கொண்டார். எப்படி சேர்ப்பா? எந்த மனிதனையும் நான் பரலோகத்துக்கு அனுப்புவது எப்படி? தேவனுடைய வழிகளை கை கொள்ளாதவன் எப்படி மறுரூபம் அடைய முடியும்? தேவனுடைய வழிகளை கை கொள்ளுகிறவர்கள் தான் மறுரூபம் இருக்கும். தேவனுடைய வழிகளை உதாசீனப்படுத்துகிறவனுக்குள்ளே மறுரூபம் இருக்காது. இருதோடிலே கால் வைத்து நடக்கிறவர். அருமையான தேவஜனமே, நீங்கள் தேவன் பட்சமா இருங்கள். தூரத்தில் இருக்கிற உங்களை தேவன் அறிந்து கொள்வார். சமீபத்தில் இருக்கிற உங்களை தேவன் அறிந்து கொள்வார். அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிறார். அருமையான தேவஜனமே, பூமிக்கும் வானத்திற்கும் தேவனாயிருக்கிறார். அவர் நாமத்தாளரா இருக்கிறார். தூரத்திலிருந்தே உங்கள் உள்ளத்தை அறிவார். மனமேட்டிமை உங்களுக்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய வழிகளை நடப்போம். தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவார். அருமையானவர்களே, மேலுள்ள வசனம் 4ஆம் வசனத்துல படித்து பாருங்க. ராஜாக்களை குறித்து இருக்கிறது. இவர் தாவீது கீழே சொல்கிற வார்த்தை, அவர்கள் என்றால் தேவ ஜனங்கள். அவர்கள் தேவனுடைய வழிகளை பாடுவார்கள். அவர்கள்தான் தேவனுடைய வழிகளில் வருவார்கள். அதுவழியா அவர்கள் தேவ ஜனங்கள். அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ராஜாக்களை பற்றி பேசவில்லை, தேவ ஜனங்களை பற்றி பேசுகிறேன். தேவ ஜனங்கள் எப்படி கானானுக்குள்ளே போனார்கள்? தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டார்கள், கானானுக்குள்ளே போனார்கள். தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாமல் முரணாக நடந்தவர்கள் வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். இன்றைக்கும் கூட தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை, வழிகளை உதாசீனப்படுத்திவிட்டு தன் விருப்பத்தின்படி வாழ்கிற ஊழியக்காரர்கள் உண்டு, தேவ விசுவாசிகளும் உண்டு. அவர்களை எப்படி பரலோகத்துக்கு போவார்கள் என்று தெரியவில்லை. ஒரு ஊழியக்காரன் ஒருவனை பரலோகத்துக்கு அனுப்பலாம். ஒரு ஊழியக்காரன் ஒருவனை பரலோகத்துக்கு போக விடாத போய் தடுக்கலாம். இரண்டுமே எனக்கு தெரியும். ஆண்டவர் கிருபை, என் பசுத்தவங்கள் எனக்கு வேலை குறித்து தெளிவாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரு முறை எனக்கு சொல்லிக் கொடுத்தார், உன்னை ஒருவன் உதாசீனப்படுத்தி விட்டார், நீ அவனை ஒன்றும் பேசக்கூடாது. அவன் உன்னை குற்றவாளி, உன்னை ஏமாந்து வேண்டும், உன்னை இழிவாய் பேசி 4 ஆட்களுடைய சப்போர்ட்ல உனக்கு விரோதமாய் வந்து விட்டார், நீ ஒன்றும் செய்யாதே, அவர்களை பார்.
அவன் குதிகாலை தொட்டு அவனிடத்திலே மன்னிப்பிட்டு அவன் கையில ஒரு கலசம் தண்ணீரை வாங்கி தண்ணி கொடுங்க என்று வாங்கி குடித்தது. குடிப்பதற்கு முன்னே இந்த வார்த்தையை சொல். அவன் காதில் அது கேட்கக்கூடாது. அங்கு சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை கேட்கக்கூடாது. அதோடு திரும்பி பார்க்காமல் வந்து அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். அப்படித்தான் இந்த ஊர்ல ஒரு போதகன், ஒரு குடும்பம், அந்த அம்மா 65 வயதுக்கு மேலாயிடுச்சு. மகளுக்கு என்னோட 1 வயசு மூத்தவர். 2 பேரும் எங்கேயோ போயிட்டு வராங்க. 2 பேருக்குமே யூரியன் வந்து விட்டது. நான் வழியில அவன் விசாரித்து வந்தேன். அந்த அம்மா யூரியன் தாக்கு கொடுத்தது இல்லாம எதுவே போயிட்டு எதையும் என் யூரியன் வருது, ஓரமா நின்று போங்கம்மா அப்படின்னு. அந்த அம்மா ஓரமா நின்றுகிட்டே அந்த யூரியன் போய் இந்த சகோதரி போக முடியுங்களா? வேக வேகமா ஓடல, அது நடக்கவே முடியாது. இந்த தண்ணி இருக்கும். வேகமா ஓடி போய் பாத்ரூம் டாய்லெட்ல உட்கார்ந்து யூரியன் போனா ஊக்குவதற்கு தண்ணி இல்லை. ஐயோ தண்ணி இல்லையே, தண்ணி இல்லையே, இங்க மோட்டர் போடுங்க, குழந்தை யூரியன் போய் தண்ணி ஊற்றுறது இல்லை. அதை ஊற்றி அப்ப வயசு என்னோட 1 வருஷம் கூட. அன்பானவர்களே, ஏங்க போட்டா என்னன்னா அவன் கிறிஸ்துவ போதகர். ஒரு 5 நிமிஷம் போட்டா எனக்கு குறைந்தா போகும், யூரியன் போயிட்டு கழுவுறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்றான் அவன் கிறிஸ்தவ போதகர் நையோக்கே. அந்த அம்மா போய் கெஞ்சினார், மோட்டர் போடுங்க பாஸ்டர், இவனே வாடகை வீட்டுல தான் இருக்கான், என் பிள்ளை தண்ணி ஊத்த முடியாம கஷ்டப்படுது, தண்ணிய போடுங்க, ஒரு 5-10 நிமிஷம் போடுங்க, எங்களுக்கு கழுவ தண்ணி இல்லை. பெண்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். யூரியன் போயிட்டா அவங்களுக்கு எவ்வளவு அருவருப்பு இருக்கும். நம்மாக்கு யூரியன் போன இடத்தை கழுவ கூட தண்ணீர் இல்லை. அந்த சகோதரிக்கும் யூரியன் போன இடத்தை கழுவ கூட தண்ணீர் இல்லை. அன்பானவர்களே, இந்த ஒரு ஊழியக்காரன் பாஸ்டர், அவன் ஒரு பாஸ்டர் கேடு கட்ட நாய். நான் போய் கேட்டதுக்கு என்னத்தை விரோதம் பண்ணினான். அக்கிரமக்காரன், அகமா உள்ளவன். அப்படிப்பட்டவன் பரலோகத்துக்கு போகலாமா? என்னோட புத்தி அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. என் பரிசுத்தவான் சொல்லி கொடுத்தது போலதான் செய்தேன். அடியாட்களை 2 பேர் அனுப்பினான். ஒன்றும் தெரியாதது போல போனேன். அருமையானவர்களே, அவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்தேன். ஆண்டவரே, இதுக்கு இவன் என்னை அடிக்க பார்க்கிறானே, எட்டி வச்சு மேய்ச்சிருந்தா அவன் செத்து போயிருப்பான். அமைதியாக இருந்தேன். அவர் சொல்ல வார்த்தையின்படி அவருக்கு நான் அந்த ஆளுக்கு செய்தேன். ஆளை தொட்டு குதிகாலை தொட்டு மன்னிப்பு கேட்டவன மேட்டி மேல ஏறிட்டான். கூட இருந்தவன மேட்டி மேல ஏறிவிட்டார். தண்ணி குடிங்க பாசு வாங்கி குடிக்கும் போது என் பரிசுத்தவான் சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் செவியிலே கேளாமலே நான் தேவனிடத்தில் அவன் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து சொன்னேன், நான் 10 நாள் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. 10 நாள் தான் கெடு. அவன் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல கொண்டு போட்டாங்க. அவன் பிரேதத்தை நான் பார்ப்பேன் சொன்னேன். அவன் பிரேதத்தை போய் பார்த்தேன். இந்த ஊர்ல நடந்த சம்பவம். இப்ப இல்ல, பல ஊழியம் செய்யலாம். இந்த வழியெல்லாம் ஒரு ஊழியக்காரனுக்கு தெரியாது. என் பரிசுத்தவாங்க எனக்கு நன்றாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒருவனை ஒரு விசுவாசி பரலோகத்துக்கு அனுப்பலாம், ஒரு சிலரை அனுப்பவே கூடாது, அனுப்ப முடியாது. இந்த வழி எப்படி, எந்த வார்த்தையில் உபயோகப்படுத்த வேண்டும், அது என் சிபிஎம்ல என் பரிசுத்தவான் தெளிவாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வெளியே உள்ள ஒரு ஊழியக்காரனுக்கு அது தெரியாது. 5000, 10,000 லட்சக்கணக்கு ஜனங்களை வச்சு நடத்தலாம். ஒருவனை பரலோகத்துக்கு எப்படி அனுப்புவது தெரியுமா? ஒருவனை பரலோகத்துக்கு போக விடாமல் எப்படி தடுப்பது முடியுமா? அருமையானவர்களே, என் பரிசுத்தவான்களே, எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பா. ஒரு சிபிஎம் வெளியே வந்து 2 ஊழியக்காரர்களை நான் நெருங்கி பழகினேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே காட்டாத்துறையிலே தாமஸ் என்பவர் இருந்தார். அவர் இப்ப இறந்து போயிட்டார். அப்பவே அன்பானவர்களே, பொருசாக ஏசிய சபையிலே சாம் சுந்தரம் இருவரிடத்தில் தான் நெருங்கி பழகினேன். அருமையான தெய்வ மனுஷர். வேறு யாரையும் என் பரிசுத்தவான்கள் ஸ்தானத்திலே நான் வைத்ததே இல்லை. தேவனை சொல்லுகிறேன், இவ்வளோ சபைகளை வைத்து ஜனங்களை வைத்து ஆராதித்தாலும் ஒருவனாலும் பரலோகத்துக்கு அனுப்பக்கூடிய யோகியதை இல்லாதவர்களா இருக்கிறார். அந்த ஆத்மா கடைசியிலே தெருவில் அலையும் போது
ஐயோ எனக்கு பரலோகம் தெரியவில்லை. நான் பாளையங்கோட்டையில குடியிருந்தேன். ஜதிக்கு உட்கார்ந்து ஒரு அம்மா வந்து ரவுண்ட் அடிக்கும். என்னம்மா நீங்க பரலோகம் போகலையா என்று கேட்டேன். பரலோகம் போலையா, எனக்கு பரலோகம் எங்க இருக்குன்னே தெரியாது. ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணுவார், காணிக்கெல்லாம் அன்னைக்கு கொடுத்தேன். ஒருவனும் எனக்கு பரலோகத்தை காணிக்கவில்லையே. எனக்கு இப்ப பரலோகம் எங்க இருக்குன்றே எனக்கு தெரியாது. நான் தங்கியிருந்த இடத்துலதான் நீங்க வந்து தங்கியிருக்கீங்க. நாங்க இந்த வீட்டுல இருக்கிற வெள்ளம் அந்த மரத்துல போய் தங்கி விடுங்க தயவு செய்து என்று சொன்னேன். அந்த அம்மா போயிட்டு பாப்பீங்க. அருமையான தேவன் ஜனமே, கவனமாக்கே ஏனுள்ள ஊழியக்காரனே, கவனமாக்கே விசுவாசிகளை காணிக்க வாங்கி சாப்பிடுகிறாய். அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகலன்னா உன் நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்கும் என்று நினைப்போ. தேவன் உன்னை தூரத்திலிருந்து அறிவார். தூரத்தில் உன்னை அறிந்து கொண்டு அவர் தன் உன்னை விளக்க மாட்டார். அவர் விலகி போய்விடுவார். நீ போனால் அவர் உன் கண்களுக்கு தெரியாது, அவர் விலகி போய்விடுவார். அன்பானுகளை தீர்த்து உள்ளதும் அருவப்பான ஒன்றும் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆகாது. ஒருவனை பாதாளத்துக்கு அனுப்பலாம், அது எப்படி? ஒருவனை பேய்களுக்கு ஒப்பு கொடுக்கலாம், அது எப்படி? எந்த ஊழியக்காரன் தான் தெரியுமான்னு கேளுங்க. ஒருவனுக்கும் தெரியாதுங்க. எந்த ஊழியக்காரனுக்கு இதெல்லாம் தெரியாது. பசங்கமா பாட்டு போடுவாங்க, போதிப்பாங்க. இந்த வேலை தெரியுமா? அதுதான் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். அவர்களுக்கு எனக்கு பசங்க பண்ணா பெரிய சபை இருக்கு, ஜனங்கள் இருக்கு. இந்த வேலை அவர்களுக்கு தெரியுங்களா? அவர்களுக்கு தெரியாது. அதான் எனக்கு அவர்களுக்குள்ள வித்தியாசம். இது எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இது அவருக்கு சொல்லிக் கொடுத்தா எனக்கு இருக்கிற மதிப்பு போயிடும். எனக்கு என் பசுத்தம் சொல்லிக் கொடுத்த வழி அதுதான் இன்றைக்கு அறியன் கிரியை செய்கிறேன். தேவனுக்கு நாம மகிமைப்படுவதா? அருமையானவர்களே, தேவனுடைய வழிகளை அவர்கள் பாடுவார். தேவனுடைய வழிகளை அவர்கள் மறந்தார். முதல் பாடினார்கள், அவர் தேவனுடைய வழிகளை மறந்தார். தேவன் அவர்களை மறந்தார். சத்துருக்கள் அவர்களை முறியடித்து போட்டார்கள். ஆண்டவர் ஒருவர் தீர்க்கதரிசி அனுப்பி பேசுகிறார். உடனே தேவன் பட்சம் வந்து தேவனுடைய வழிகளை பாடுகிறார். தேவன் அவர்கள் சத்துருக்களை முறியடித்து போடுகிறார். வேதத்தை நீ தெளிவாய் படிக்கிறார். அன்பான தேவ ஜனமே, தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். கீழே படிக்க. நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அதே விஷயம், நம்பிக்கை. அந்த மகிமை பெரிதா இருக்கு. துன்பங்கள் தான். துன்பம் இல்லாத ஊழியக்கார யாரு? தேவ ஜனங்களுக்கு துன்பம் இருக்கு. துன்பம் கொடுக்காத மாமியாருக்கு துன்பம் கொடுக்காத மருமகள் இல்ல. மருமகளுக்கு துன்பம் கொடுக்காத மாமியார்கள் சொப்பந்தான். ரொம்ப கம். இவர்கள் எதை செய்தார்களோ அதுதான் நாளைக்கு அவங்களும் செய்வார். அருமையான தேவ ஜனமே, ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளுங்கள். மறுபடி அந்த வார்த்தை, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். துன்பத்தின் நடுவிலே ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தேவ ஜனங்கள் நடந்தாலும் தேவன் அவர்களை உயிர்ப்பிப்பார். நான் எங்கே செல்வேன்? எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு ஆதரவு இல்லையே. இதெல்லாம் பேர் சொல்கிறார். நித்திய வசனம், நித்திய வார்த்தை, ஜீவ வசனம், ஜீவ வார்த்தை உன்னிடத்துல உண்டே, நான் எங்கே போவேன்? இதான் தேவ ஜனங்கள் பலர் ஆண்டவரை நம்பி வாழ்கிறார்கள். அவர் சொல்வார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எல்லாம் எனக்கு ஜீவன் எதுவும் இல்லை, நான் எங்கே போவேன் என்று சொல்லி தேவனை தேடும் போது தேவன் அவர்கள் மீது இரக்கம் வைக்கிறார். தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். தேவன் அவர்களை பராமரிக்கிறார். தான் சொல்றேன், தேவ ஜனங்கள் யூனிட் பிரேயர், யூனியன். அது குறுப்பா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீ பெரியவன், நான் பெரியவன், அதெல்லாம் பார்க்க. அவன் அந்த ஜாதியுமே இந்த ஜாதி. ஜாதிகளை பத்தி எனக்கு தெளிவா தெரியுங்க. நான் எப்பவும் ஒருவேளை பலனாம் ஜாதி என்னன்னு தான் பார்ப்பேன். அப்பதான் புத்தி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த ஜாதியா அவன் சிந்து முடிப்பான், இந்த ஜாதியா அவன் துரோகி, இந்த ஜாதியா இவன் தாழ்வு மனப்பான்மை உள்ளவன், எனக்கு நல்லாவே தெரியும்.
ஜாதி அறிந்தால் போதும் அவன் புத்தி எவ்வளவு கீழ்த்தரமானதா இருக்கும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பேன் ஜாதிகளிடத்துல, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் பறையனா இருந்தாலும் அவன்கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கு. அவன் தன் இனத்தான் இடத்துல நெஞ்சை நிமித்துவான், அவனோட உயர்ந்த இடத்துல போய் குனிவான், பணிவான். நேரடியா நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பறை இடமா, அந்த அம்மாவோட சின்ன இடம், அந்த இடத்தை ஒருவன் வஞ்சிக்கிறான். போய் அந்த அவனுக்கு அத்திக்கிற விடத்துல பணத்தை இங்கேயே வந்து பேசுறான், அங்கேயே போய் பேச அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டான். இதான் பரபுத்தி. இப்ப உள்ள பறையனுக்கு அப்படி இருக்கான். இப்ப இவங்களுக்கு நான் எப்படி எச்சரிக்கையா இருப்பேன்? ஒரு சிங்க டீ வாங்கி கொடுத்தா போதும், உடனே தன் ஜாதிகாரர்கிட்ட நெஞ்சை நிமித்துவான். அவனிடத்தான் சண்டைக்கு போவான், மற்ற ஜாதிக்காரன் பணிஞ்சிருவான். போய் சண்டை போட்டு சொல்லி பார்க்கலாம். இதே ஊர்ல போய் சீப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறா? ஒற்றுமை இல்லாது. நான் ஒரு ஊருக்கு நான் போய்விட்டேன் சமீபத்துல, ஒரு மாதத்துக்கு முன்பா. எவ்வளவு வராம அவங்ககிட்ட பிடிங்கலாம், இது பர கூட்டம் பிடிங்கலாம் சொன்ன ஒருத்தன் சொன்னா, அவர் பாஸ்டர். அருமையானவர்களே, இன்னும் கெடுங்கிறதுலயும் திருடுறதுலயும் தான் இருக்கான். அவன் வாழ்க்கையில எப்ப நல்லா இருப்பாங்க. வேறு கட்டவர்கள் அது அடிமைகளா தான் இருக்கணும் கடைசி வேண்டும். அது இருந்து வெளிவராத பட்சத்துல அவன் ஊழியக்காரன் இருந்தாலும் அடிமை தான். மற்றவர்களுக்கு அவதரிக்கிற இன்றைக்கு திருடுகிறவர்கள் இருக்கிறார்கள். திருடி ஆத்தம் போல திருடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர் காலம்லாம் திருடி கொண்டுதான் இருப்பார்கள். கோயம்புத்தூர் ஈரோடுல இருந்து ஒருத்தன், அது என்ன, ஈரோடு தாண்டி பெங்களூர் ஓசூர்ல இருந்து இங்க வந்து திருடி கொண்டு போவான், பிட்பாய் அடிப்பான். சொல்லி பார்த்தார்கள். கடைசி ராகுலே அவனுக்கு வேண்டிய பனிஷ்மெண்ட்டை போலீஸ் லாக்கா கொடுத்து விட்டார். அன்பான தேவஜனவே, தேவனை அறிந்து வாழ வேண்டும். ஜாதி பேசக்கூடாது, ஜாதிகளை இருக்கிற எச்சரிக்கையா இருக்குவேன். ஏன்னா எனக்கு ஜாதிகளை பத்தி தெரியும், அதனால்தான் சொல்றேன். ரக கண்டு பேசலனா, நான் என் மனைவி பிள்ளையெல்லாம் ஜாதி கொள்கைகளை நிறைய அனுபவித்தவர்கள். என் பிள்ளை அனுபவித்திருக்கிறார். என் மகனை கூப்பிட்டு பறையன் என்று சொல்லி கூப்பிட்டு அடித்திருக்கிறார். என் பிள்ளையை பாடார் படித்திருக்கிறார். அந்த 3 ஜாதிகளுக்கு தமிழ்நாடு இச்சையிலே இடமில்லை. அன்பானவர்களே, ஜாதிகளிடத்திலே எச்சரிக்கையா இருங்கள். தேவ ஜனங்கள் ஒன்றாயிருங்கள். தேவ ஜனங்கள் ஒன்றாயிருங்கள். தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர்கள் வேறே, நாங்கள் வேறு. புத்திமட்டுக்காக சொல்லுகிறேன், தெளிவடைய வேண்டும், தெளிவாய் வாழ வேண்டும். என் பரிசுத்தவான்கள் என்று தெளிவாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, உங்கள் நம்பிக்கை என்ன? ஏன் கிறிஸ்தவரா மாறினீர்கள்? ஏன் ஆண்டவரை சொந்த ரட்சா ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்கதான புதிய சுவீகாரத்தை ஏன் பெற வேண்டும்? நாம் பரலோகத்துக்கு போனீங்க, அதுக்காக தான் ஆண்டவரை சேவிக்கிறோம். பரலோகத்துக்கே போக முடியலன்னா நீ என்னத்துக்கு கிறிஸ்தவனா வாழ்ற? போய் மந்திரம் பண்ற, சூரியன் வைக்கிற, இவனை அழிச்சிடுவோன்னு சொல்ற. என்ன ஒருத்தன் சொல்லி இருக்கிறான். முதல் அந்த இடத்துல வந்து நின்று நானும் என் மகனும் மோர் வாங்கி கொடுத்தான். அவன் கையில அந்த மோரை வாங்கின உடனே அவன் அந்த மோரை பார்த்தேன், அவன் முகத்தை பார்த்தேன். அவன் மாந்திரிகை கட்டிலே இருக்கிறான். அவனை வசப்படுத்த மாந்திரிகை செய்திருக்கிறான். அவன் எங்கெங்க போறான் ஜபத்துக்கெல்லாம். ஒரு ஊழியக்கான அதுல இருந்து விரையாட்டுல துட்ட வாங்கி சாப்பிடலாம். அந்த மோரை பார்த்து அவன் முகத்தை பார்த்தால் அவன் பேய்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறான். ஆண்டவரே, இவனே ஆதிக்கத்தில் இருக்கானேன். சரி, ஜவர்மெண்ட் மோரை குடிச்சுட்டேன். அவன் கையில மோர் வாங்கி குடிச்சு அவனுக்கு என்னால் இந்த சின்ன உதவி நான் செய்யத்தான் வேண்டும். எனக்குள்ள தேவ கிருபையை உபயோகப்படுத்தினேன். அவனுக்குள்ளே இருக்க அந்த குட்டிச்சாத்தான் ஏவல் பிசாசு சில வருஷங்களுக்கு முன்பாக காவலிலே போடப்பட்டது. அவன் குடும்பத்தாருக்கு விரோதமாய் செயல்படுவான். குடும்பத்தார் பட்சத்துக்கு அவன் போகவே மாட்டான். அவர்களை இழிவுபடுத்துவான். வேறே பட்சத்தில் இருப்பான். அவனுடைய வருமானங்களினால் ரத்தத்தை உரிந்து குடித்து விட்டார். உடன் பிறந்தவனை பழிப்பான். உடன் பிறந்தவனை உதவி செய்ய மாட்டான். உடன் பிறந்தவனை எதிர்ப்பான். அதான் அவனுக்குள்ள இறக்கி வைத்த ஏவல் பிசாசு.
அது குட்டி சாத்தான் ஏவல் 4 ஏவலை வைத்து இறக்கி வைத்திருக்கிறான். அவன் பைபிள் எடுத்துட்டு போவான் வருவான். அவன் பாரு இன்னைக்கு மந்திரவாதியுடைய தொடர்பு. இவனை நான் அழிக்காம விட மாட்டேன், இவனை நான் அழிச்சிருவேன். ஆனால் நீ எங்க இருக்கிறாய்? அழிவுக்குள்ளே இருக்கிறாய். நீதான் அழிவுக்குள்ளே இருக்கிறாய். உன் நிலைமை ஒரு பரிதாபம். அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட பரிதாபத்துக்குள் இருக்கிறவர்கள் தன் நிலைமையை உணரவே மாட்டார்கள். என்னால் இந்த உதவி அதுதான், அவளை விடுவிக்க வேண்டும். அதான் அவன் சொல்கிறான், இவனை அழித்து விடுவேன். அவனை விடுவிக்க பிரயாசப்பட்டதுனால அவன் செய்ய சொல்லுகிறான், இவனை நான் அழித்து விடுவேன். இவனே அழிவிலே தான் இருக்கிறான். இவன் செத்தால் இந்த ஆவி தெருவில் தான் நடைய போகிறது. ஏனென்றால் 3-4 விதமான ஏவல் பிசாசின் ஆதிக்கத்திலே அவன் இருக்கிறான். எந்த ஊழியக்காரனை விடுவிக்க முடியாது. அவ்வளவுதான். அவன் நிலைமை எவ்வளவு பரிதாபத்தை பாருங்க. நான் அப்படியே விட்டு விட்டேன். இப்போ உனக்கு அழிவு நீதான். அந்த ஆவியை ஒரு நாள் ஏற்ற முடியாது. வேர் பாய்ந்து போய் என்ன இருக்க, வேர் பாய்ஞ்சிட்டுங்க, வழுத்துல மருந்து இருக்கு. அந்த மருந்தை எடுக்க யாரால முடியாது. அது முளைத்து உள்ளே தங்கிவிட்டது, வேர் பாய்ந்து. அதனால்தான் ஜாக்கிரதையா இருந்த தேவ ஜனங்கள். அகத்தி கீரை குழம்பு யாரு கொடுத்தாலும் தயவு செய்து சாப்பிடாது. எனக்கு வேண்டாம்னு சொன்னீங்க, நீங்க போய் வாங்குங்க. தெரியாது வேற இடத்துல, முன்ன அறியாத இடத்துல போய் வாங்குங்க, சமைத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு விரோதமானவர்கள் அந்த ஒரு இடத்துல அந்த அகத்திக்கீரை வாங்குவார்கள். அந்த கொஞ்சம் இருமா வாரன் காசத்து உள்ள போய் பூஜை ரூபலை உள்ள கூப்பிட்டு எல்லா தலையும் சுற்றி, ஆண்டவரே அவங்க குலதெய்வத்தின் பேரை சொல்லி எல்லா பீடைகளும் இந்த கீரைக்குள்ளே போகட்டும் என்று சொல்லி சில வார்த்தைகள் இந்துக்கள் முறைப்படி இருக்கிறது. அதை சொல்லி விட்டு அந்த கீரையை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து விடுவார். பிள்ளைங்க வேணான்னு சொல்றாங்கம்மா, இந்த நாள் பார்த்து அந்த கீரை உங்க வீட்டுக்கு வந்துவிடும். நீங்க உங்களுக்கு தெரியாத கீரையை வாங்கி நீங்க சமைத்து சாப்பிட்டு விடுவீர்கள். நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க? அந்த வீட்டில் உள்ள கீரைகள் எல்லாம் அந்த அகத்தி கீரைக்குள்ள போயிடும். அதை வாங்கி அறியாம செய்து சாப்பிட்டால் அங்கு உள்ள எல்லா பீடைத்தனங்களும் உங்களை பிடித்துவிடும், குடும்பத்தில் சிக்கலை உண்டாகும். அதனால்தான் யாரும் அறியாத வேற இடத்துல சென்று ஒரு அகத்திக்கீரை கட்டை வாங்கி சாப்பிடுங்க. ஒரு மனிதன் எனக்கு 3 நாள் முருங்கைக்கீரை கொண்டு கொடுத்தான். இதை வெளியே போட்டு விட சொன்னேன் என் மனைவி இடத்துல. சாப்பிடவில்லை, வெளியே போட்டு விட்டு மறுநாள் முருங்கைக்கீரை கொண்டு கொடுத்து ஏற்றி சாப்பிட்டீங்களா, நல்லா இருந்துதா? நல்லா இருந்துதா, தூக்கி மாட்டுக்கு போட்டு வெளியே போ. 3ஆம் நாள் அதே தான் செய்தான். எனக்கு அதை மாந்திரிகம் வைத்திருக்கிறான். நானும் என் மனைவி பிள்ளைகளை வச்சுட்டு நான் ஓடி போயிருந்தேன். இதுக்கு செய்த மாந்திரி கடைசியில அது செல்லுபடி ஆகவில்லை. முருங்கைக்கீரை யாரு கொடுத்தாலும் வாங்காது. உங்க வீட்டுல ஒரு பகுதியில ஒரு முருங்கை மரத்தை வச்சிருந்தேன். நான் போய் கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். அருமையானவர்களே, மிகுந்த பாக்கியம். தேவனுடைய வழிகளை அறிந்து அதிலே நடவுங்கள். அதான் பாக்கியம். நம்ம தேவக்கிரதை நம் மீது மிகுதியா இருக்கிறது, தேவன மகிமை நம் மீது மிகுதியா இருக்கிறதை அறிந்து தேவன வழிகளை நாம் பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. தேவன வழிகளை நாம் உயர்த்த வேண்டும். ஆண்டவரே, நீரே எனக்கு வழியா இருக்கிறீர், தேவரீரே எனக்கு சத்தியமா இருக்கிறீர், தேவரீரே எனக்கு ஜீவனா இருக்கிறீர். இந்த தேவன் இந்த உள்ள சதா காலங்களிலும் எனக்கு மாத்திரமே சந்தை சந்தானங்களுக்கும் தேவனாயிருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று உங்களிடத்திலே மன்றாடுகிறோம் என்று சொல்லி நீ தேவனை நோக்கி மன்றாட வேண்டும். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. உம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக உம்முடைய கரத்தை நீட்டுவீர், உம்முடைய கரம் என்னை ரட்சிக்கும். பாருங்க, சத்துருக்களுக்கு விரோதமாக தேவன் கரத்தை நீட்டுகிறார். அதே கரம் நம்மை ரட்சிக்கிறது. ஒரு மாடு மிரண்டு வருகிறது. தாய் என்ன செய்கிறார்? குழந்தைய பின்னே இதுதான் ஒரு கரம் பகையாளியை தண்டிக்கும், அதே கரம் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அனுபவத்தில் சொல்லுகிறார். அருமையானே, நான் சின்ன பையனா இருந்தேன்.
ஒரு குடும்பத்தோடைய சம்பந்தி பெண் கொடுத்திருக்கிறார்கள், அவரு பெண் எடுத்திருக்கிறார். புட்டுல அகத்திக்கீரையை வைத்து மாந்திரிகம் பண்ணி புட்டுல வைத்திருக்கிறார். வாழைப்பழம், உளுந்து வடை இவைகளை வைத்து இவ்வளவு புட்டை கொண்டு எங்க வீட்டுல கொடுத்துட்டாங்க. இதை முளைத்து பார்க்கிறேன், மட்டன் சாப்பிடலாம் அப்படி ஆசைப்படும். நம்ம அந்த ஒரு வடையை ஏசப்பா என் பிள்ளையை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடையை என் கையில கொடுத்துருக்கா. அது என்ன ஒண்ணு செய்யல, சாப்பிட்டேன். இந்த புட்டை கொண்டு போய் எய்த்த வீட்டு இருக்க மாட்டுக்கு தைத்தான். கழுவு தண்ணி அந்த மாடுகளும் ஊத்தும் இல்லையா, அந்த தண்ணியில இதை தட்டிட்டான். வாழைப்பழம், உளுந்து வடை தூக்கு. அந்த புட்டுல அகத்திக்கீரை கலந்திருப்பது இவர்களுக்கு தெரியவில்லை. என் கண்களுக்கு தெரிந்து சிறு வயதிலேயே ஏதாவது பிரச்சனை அவங்க வீட்டுக்கு போனா எனக்கு தூக்கம் வந்துடும், கண்மயக்கம் வந்துடும். அப்படியே உட்கார்ந்து அனுபவித்து பார்த்தா சொல்லுவேன், அத்தை அந்த இடத்துல அது இருக்கு பாருங்க, மாமா அந்த இடத்துல அது இருக்கு பாருங்க, தோண்டு அந்த இடத்த எடுன்னு சொல்லு. சிறு பையன்தான். தோண்டி பார்த்தா அது தகுடு இருக்கும், சில இடத்துல ஆமை இருக்கும், சில இடத்துல தவளை இருக்கும், சில இடத்துல பாம்பு மறைந்து கிடக்கும், சில இடத்துல தேன் மறைந்து கிடக்கும். அது செய்வினையினால் வந்த விளைவு. அன்பானவர்களே, அதை எடுத்து போட்டு எரித்து கொண்டு விடுங்கன்னு சொல்லு. எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். இதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். சிறு பையன்தான். ஆண்டு என் மேல் வைத்த இரக்கம் பெரிய. பாருங்கள், புட்டு, வாழைப்பழம், உளுந்து வடை கொடுத்து அனுப்புகிறார்கள் சம்மந்தி. இதை வாங்கி சாப்பிட்டுதான் அந்த குடும்பம் அழிந்து போயிருக்கும். இதை சாப்பிட்ட உடனே அந்த மாடுகள் மறுநாள் செத்து போனது. அந்த மாட்டுக்கு பால் கறக்கிற மடி இவ்வளவு பெருசு இருக்கும், 2 மாட்டுக்கு. அந்த மாடு செத்து போனது. அது கூட இருந்த ஒரு பெரிய கன்று குட்டி அதையும் சாப்பிட்டு தண்ணியில கலந்ததுனால சாப்பிட்டு பெரிய சண்டை. எவ்வளவு போட்டா என்ன போட்டாலே தெரியல, மாடு செத்து போச்சு. அப்ப அந்த மாடு 4000 5000 விலை. அப்ப நான் சின்ன பையன், ஒரு 50 வருடத்துக்கு முன்னே இருக்குன்னு நினைக்கிறேன். 50 வருஷம். அருமையான தேவ ஜனமே, நமக்கு ஆகாதவர்கள் எது கொடுத்தாலும் தயவு செய்து வாங்கி சாப்பிடாதுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். அப்படி எண்ணி எண்ணி உன் தேவனாய் கர்த்தரை நீ பரீட்சிப்பாராதே. அதை மறைத்து வை, எடுத்துக்கொண்டு எங்காயிலும் மாட்டுக்கு பசுமாட்டுக்கு போட்டுருங்க. பசு வாயில் அது கிடைச்சிட்டுனா உனக்கு தீமை செய்து கொடுத்தானே உன் சத்துக்கள், அது அவர்களை திருப்பி அடிச்சு என்ன செய்யுங்க, திருப்பி அடிச்சிடும். வெள்ளிக்கிழமையான அகத்திக்கீரை வாங்கி தன் குடும்பத்தாரை சுற்றுவார். எங்களுக்கு ரூபாய் தீங்கு செய்ய அத்தனை தீங்குகளும் அதுக்கு ஒரு வார்த்தைகள் இருக்கிறது. அது சொல்லி சுற்றி பசு மாட்டுக்கு கொடுத்துருவார். அது மாடு, சில பசு மாடு அது தெரிந்து சில சாப்பிடும். உன் எதிராக இதை செத்து போவார். புரியுதுங்களா? இன்னொரு ஐடியா உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவர் அப்படி செய்தார்கள், அதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சகோதரிக்கு நல்ல அபிஷேகம் பெற்ற என் கூட ஊழியத்துக்கெல்லாம் வந்தவங்க. ஆனா அந்த சகோதரிக்கு மாந்திரிக செய்து விட்டார்கள். அன்பானவர்களே, அந்த சகோதரிக்கு ஒரு வார்த்தை ஆமல் கொடுத்திருக்கிறார். கருப்பு காணும், அதை நன்றாய் வறுத்து விட்டார்கள். ஏற்று மேல அந்த பாதையில கொட்டி விட்டு அந்த ஒரு முட்டையை வைத்து விட்டார். இவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு எல்லாரும் சொன்னாங்க. பைத்தியம் பிடிச்சிட்டு எல்லாரும் சொன்னாங்க. 9 பேர் செத்து போனான். எத்தனை பேருங்க? இவர்களுக்கு இந்த சகோதரிக்கு மாந்திரியம் பண்ணாங்க. நல்ல கிருபை உள்ள சகோதரி, வரங்கள் உள்ள பெண். அந்த சகோதரிக்கு மாதிரியை செய்திருத்தார். அன்பானவர்களே, இதை செய்ததுனாலே அவன் தீங்கு செய்த 9 பேரும் செத்து போனார். கருப்பு காலம், அதை நன்றாய் வறுக்க வேண்டும். அது வறுத்து தட்டிவிட்டு அது மேல ஒரு முட்டையை வைத்து விடுங்கள் வெளியில கேட்ல. அது அமாவாசை இரவு செய்தால் ரொம்ப பாக்கி. நீங்க வெளியில போகக்கூடாது. அதை நீங்க உடனே 3 நாளைக்கு அந்த காணத்தை எடுக்கக்கூடாது. 3 நாளைக்கு காணத்தையோ முட்டையோ நீங்க எடுக்கக்கூடாது. கொஞ்சம் விலகி நீங்க பார்த்து போகணும். ஒன்று தீமை செய்த யாரா இருந்தாலும் செத்து போயிடுவாங்க பாருங்க. எப்படியாப்பட்டவனே செத்து போயிடுவான்.
ஆனால் நீங்க யாரோடு குடும்பத்துக்காலும் மாந்திரிகம் செய்து ஏவல் பண்ணி நீங்கள் அழித்திருக்கிறீர்களா? நான் எந்த மனிதன் பெண்களுக்கும் ஆண்களும் மாந்திரிகம் செய்து ஏவல் செய்து அவர்களை அழித்திருக்கிறீர்களானால் நீங்கள் இதை செய்தால் அது உங்களை திருப்பி அளிக்குது. அதை மனசுல வச்சுக்கணும். நாம தான் யாரை செய்திருந்தா எல்லாம் படிச்சு நாம செத்து போயிடுவான்னு நினைச்சு இதே மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க யாருக்கு மாந்திரிகம் பண்ணிருப்பீங்கல்ல, அப்படி செய்தவர்கள் இது செய்யக்கூடாது. நீங்க செய்த மாந்திரிகம் எத்தனை 50 வருஷத்துக்கு முன்னே செய்திருந்தாலும் அது உங்களை திருப்பி கண்டிப்பா அடிக்குங்க. அதனால நீங்க அதை செய்யக்கூடாது. யாருக்கு தீங்கு செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மாந்திரிகங்கள் உங்களை திருப்பி அடிச்சு. நீங்க அதை செய்யக்கூடாது. நீங்க யாருக்கு தீங்கு செய்யல அப்படின்னா தாராளமா செய்யும். அந்த சத்துக்களை தேவை முறியடித்து போடுவார். நயவஞ்சகக்காரர் அவர்கள் யார்? துரோகிகள், மாயக்காரர்கள். நம்மளுக்கு நன்றாக பேசுவார்கள், பெண்ணால் தான் ஆனான், ஆனால் அவன் தீங்கு செய்வார். தேவனை அஞ்சினவர்கள் வாக்கியம் சொல்ற ஆலோசனை குரூப் தான். அவர் ஒன்றுமில்லாமல் போவார். அவங்களுக்கு ஒரே ஊழியக்காரர்கள் சபையில் வச்சிருப்பாங்க, ஜனங்கள் இருக்கு. யாரையும் பருவத்தை அனுப்ப மாட்டாங்க. அனுப்ப யோகிதை இருக்காரு அவங்க முடியாது. அதை படித்திருக்க மாட்டார். டிடிஎம் பசுத்தவங்க அவெல்லாம் செத்து போயிட்டாங்க. அவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க, ஒருத்தர் கூட கிடையாது. ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்த அந்த வழி, அந்த வேலை எனக்குள்ளே இருக்கிறது, அதை நான் செய்ய கற்றுள்ளே செய்ய. அடுத்து படிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீரா. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்றைக்கும் இருக்குங்க. 110 சங்கீதம் 64வது வசனத்துல படிச்சுப்பான். தேவனுடைய கிருபை பூமியில இருக்கிறது. பூமியில அவர் கிருபை வைத்திருக்கிறார் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்லுவார். அருமையான தேவன் ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய கிருபை நமக்கு இங்கு வைத்திருக்கிறார். நமக்கு அது போதும். அந்த வசந்த படி அந்த கடைசி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து அடுப்போம். உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. தேவனுடைய கிருபை நமக்கு மிகுதியா இருக்கிறது. தேவனுடைய கரத்தின் கிரியைகளாய் நாம் இருக்கிறோம். தேவன் நம்மளை நிகழ விடாது இருப்பதற்காக அவருடைய வழியை ஃபாலோ பண்ணுங்க, அவர் வழியை பாருங்கள், அவர் துதித்துக் கொண்டே இருங்கள். அவர் வழி பிரமாணம், அவர் அன்பு, நேசம், அவர் நேசம் வழியது. அதை பற்றி கொண்டு வாழுங்கள். சர்வவல்லமை தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறாங்களா? மகா வருஷத்த தேவனே, அருமையான நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீ காத்துள்ளோம், உங்கள் ஜனங்களை காத்துள்ளோம், உன் நாமம் கற்பிக்கப்பட்ட ஜனங்களை காத்துள்ளோம். ஆண்டவரே, உமக்காக வாழும்படியாய் உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக தங்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறோம். மக்களை நீர் ஆசீர்வதித்து பாதுகாக்கணும், பராமரிக்கணும். ஆண்டவரே, கரமகளை வழி நடத்தட்டும், பாதுகாப்பை இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் இதாகும். God bless you.